இனிமேல் 2 குட்டிக்கு பால் காசுறது 3 குட்டிக்கு பால் காச போறோம். என்ன சொல்றேன்னு புரியலையா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த 3வது குட்டி யாரு தெரியுமா? நாங்க புதுசா வாங்கியிருக்க இந்த செல்லக்குட்டி தான். என்னோட ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி டாக் வாங்கி வீட்டுல வளர்க்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் நைட்டு வீட்டுக்கு வரும்போது குட்டியோட தான் வீட்டுக்கு வந்திருந்தாரு. வலது கால் எடுத்து வச்சு உள்ள கூட்டிட்டு வந்தாச்சு. வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து விட்டுட்டாரு. நாங்க எங்களோட 3வது பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா லக்ஷுன்னு வச்சிருக்கோம். இந்த குட்டி வீடியோ கால்லயே பார்த்துட்டு சாட்டர்டேவே கிளம்பி அக்கா வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. நீங்க என்னோட ஹஸ்பண்ட் வரும்போது லக்ஷு குட்டிக்கு இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. தர்ணி பாப்பா மேட்ச் பார்த்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தா. அப்படியே அக்கா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் லக்ஷு குட்டியோட கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எங்க அக்கா வீட்டுல எந்த குட்டீஸுமே இது வரைக்கும் டாக வளர்த்ததே இல்ல. ஈவன் இவ்வளவு கிட்ட வச்சு கூட பார்த்தது இல்ல. ஆனா எங்க தரா பாப்பா இந்த லக்ஷு குட்டியோட ரொம்ப ஃபிட் ஆயிட்டா. திவ்யா பாப்பா எக்ஸாம் சொல்லிட்டு டியூஷன் கிளம்பிட்டா. அக்காவும் பாப்பாவும் சேர்ந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் எங்களோட அலப்பறை தாங்கவே முடியல. ஒரே கொஞ்சல்ஸாவே இருந்துச்சு. நாங்க ஏன் ஃபீமேல் டாக் ப்ரிஃபர் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளவுதான் கைஸ். எங்களோட 3வது குட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம தீபிஸ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.